ஜனநாயகத்தின் 3 தூண்களினுடைய கதவுகள் அடைக்கப்பட்ட நிலையிலே ஜனநாயகத்தின் 4ஆம் தூணாம் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களான உங்கள் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று நம்பி வந்திருக்கின்றோம். உயிரை பணயம் வைத்து போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். கரூர் மாவட்டம் அரசு காலனி வசந்தம் நகர் என்ற பகுதியில் இருந்து நான் வருகிறேன். அரசு காலனி ஸ்ரீ மகா புற்றுக்கன் மாரியம்மன் நவகிரக ஸ்தலத்தினுடைய நிறுவராக இருந்து கொண்டிருக்கின்றேன். ஈரோடை சேர்ந்த வசந்தம் பில்டர்ஸ் அதனுடைய உரிமையாளர்கள் ஆர் சிவராமன், அவருடைய மனைவி நிர்மலா சிவராமன், இவர்கள் கரூர் பகுதியில் எங்களுடைய ஊரான கரூர் அரசு காலனி பக்கத்தில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி அதை டிடிசிபி அப்ரூவாக பிரித்து மனைகளாக பிரித்து டிடிசிபி அப்ரூவலோட வீட்டு மனை கொடுத்து உங்கள் தகுதிக்கு ஏற்ப பேங்க்கில் லோன் வாங்கி கொடுத்து அதே பட்ஜெட்டில் வீட்டையும் ஸ்ட்ராங்காக கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி அதன் மூலம் கிட்டத்தட்ட ஏன்னா நாங்கள் அங்கே 5 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்தோம், 5 வருஷம் கவுன்சிலராக இருந்ததுனால அவரை யாருக்கு தெரியாது, என்னை முன்னிலைப்படுத்தி இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆக நல்ல திட்டம் கரூரில் இதுவரையிலும் யாருமே செய்யலை, ஏழை மக்கள்லாம் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட்டாக நின்னோம். கட்டி கொடுத்த 80 வீடுகளும் அப்படியே தொற்றா அப்படியே உதிருது, அப்படியே கொட்டிது உதிருது. ரமணா படம் மாதிரி எந்த நேரத்தில் விழுகின்ற ஒரு அபாயமான சூழ்நிலையில் இப்போ அந்த 80 குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நிலையில் அவர்கிட்ட எத்தனை தடவை சொல்லியாச்சு, அவர் செஞ்சு தரல. உடனே கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கடந்த 7/8/2023 அன்னைக்கு மனு கொடுக்குறோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆடியோட்ட அனுப்பிச்சுட்றாங்க. ஆடியோ வந்து பார்த்துட்டு அப்படியே கொட்டுறதை பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு சொல்லி பிடபிள்யூ இன்ஜினியரை வர வச்சு நான் ரிப்போர்ட் வாங்கி அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி நல்லது செஞ்சு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. கரூர் ஆடியோ எங்களை பார்த்தவொன்னே பின்பக்கமாக ஜீப்பை வர சொல்லி அப்படியே எழுந்து ஓரளவுக்கு ஆகி போயிடுச்சு. கரூர் டிஎஸ்பிகிட்ட எங்கள் மனு போச்சு. கரூர் டிஎஸ்பி எங்களை வந்து போலி கேஸை போட்டு பொய் கேஸை விட்டு உள்ளே தள்ளிட்டு ரிமாண்ட் பண்ணிடுவேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அதனால் நாங்கள் சிஎம் செல்லுக்கு வந்து பெட்டிஷன் கொடுத்தோம். சிஎம் செல்லில் வந்து பெட்டிஷன் கொடுத்து பத்திரிகை நிறுவனம் உங்களுக்கு முன்னால் பேட்டியெல்லாம் கொடுத்து கூட போனோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் இருந்து ஜனாதிபதி கொண்டு மாண்புமிகு பிரதமர் முதற்கொண்டு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் முதற்கொண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கும் அதே போல் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனருக்கும் டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டு இங்கே கவர்னர், சிஎம், அடுத்து மாநில மனித உரிமைகள் ஆணையம், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எல்லாத்திற்கும் மனுக்களை பதிவு தபாலில் அனுப்பிவிட்டோம். அவங்க அதற்குண்டான ஆதாரங்கள் அத்தனை இங்கே இருக்குது. கரூரில் நாங்கள் நடத்தின போராட்டம் நிறைய போராட்டம் நடத்தியாச்சு. என்னை பற்றி ஒரு வரி சொல்லியாகணும். ஏன்னா எந்த அளவுக்கு ஆணித்தரமாக போராட்டம் நடத்துவேங்கிறத கரூரில் பொதுமக்கள் நலனுக்காகவும் பஞ்சாலை தொழிலாளர்களுடைய பொதுச் செயலாளர், மாவட்ட பொதுச் செயலாளர் நான் பணியாற்றியிருக்கேன். ஆட்டோ தொழிற்சங்க தலைவனுடைய தலைவராக பணியாற்றியிருக்கேன். எல்லாத்திற்கும் நியாயம் கிடைப்பதற்காக குடிநீர் பிரச்சனை முதற்கொண்டு பொதுவான பிரச்சனைகளை கையில் எடுத்து ஈழத்தமிழன் திலீபன் போல் எச்சில் முழுங்காமல் உண்ணாவிரதம், கைது, சிறையிலும் தொடர்ந்து உண்ணாவிரதம், சிறையிலிருந்து மருத்துவமனை கொண்டு போட்டு அங்கேயும் குளுக்கோஸ் மருந்து மாத்திரை எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கொள்ளாமல் டூ ஆர் டை, செய்யல்லது செத்துமடி அப்படிங்கிற அணித்தரமான கொள்கையில் இருந்து போராடி இருக்கேன். என்னை என்ன செய்யறதுன்னே தெரியாமல் அரசின் உத்தரவுப்படி, கலெக்டரின் உத்தரவுப்படி உயர் அதிகாரிகள் சிறைக்குள்ளே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எதற்காக நான் வெளியே உண்ணாவிரதம் இருந்தோம் அதை சிறைக்குள்ளே ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். பல போராட்டங்கள் நடத்தியிருக்கேன் கரூரில். அப்படிப்பட்ட என்னை முன்னிலைப்படுத்தி அங்கே 80 குடும்பத்தை இவர்கள் சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கொடுமை என்னால் பார்க்க முடியலை. ஆகவே தான் இத்தனை பேர்கிட்ட மனு கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கலை. அப்படிங்கிறதுனால கடந்த 22/5/2024 அன்னைக்கு நான் உங்களை சந்திக்க வந்தேங்க. அன்னைக்கு என்ன காரணமாக, அன்னைக்கு எனக்கு 60வது பிறந்தநாள். 60வது பிறந்தநாளில் அவங்கவுங்க விதவிதமாக கொண்டாடி இருப்பாங்க. தன்னுடைய பேரன், பேத்தி, கொல்லுப்பேன் எல்லாத்தையும் வச்சு கொண்டாடி கடிப்பாங்க. நான் அதை செய்யலை. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களுடைய வழி இங்கே நெஞ்ச துடிச்சிட்டு இருக்கு. என்கிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை சொன்னாங்க. 10 நாள் கழிச்சு ஒரு போராட்டத்திற்காக கரூரில் 10 நாள் கழிச்சு 13 நாளாக சிறையில் ஈழத்தமிழன் திலீபன் உண்ணாவிரதம் இருந்தேன். அப்போ 10வது நாள் ஒரு அரசு அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 10 நாள் சாப்பிட்ட மதியத்தில் எப்படி இருக்கீங்கன்னாங்க. அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னேன், பசியை நினச்சிங்கன்னா இங்கே வலிக்கும், மக்களுக்கு நடக்கிற அணியை நினச்சிங்கன்னா இங்கே வலிக்கும், இந்த வழியை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னேன். அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மனிதன் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளவு போராட்டம் நடத்தி நிறைய பேருக்கு நன்மை செய்த என்னை வைத்து இந்த மாதிரி இந்த மக்கள் பழிவாங்கப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறத மனசு தாங்க முடியாமல் இறுதியான போராட்டம். ஏன்னா நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் நாங்கள் ஈழத்தமிழன் திலீபன் உண்ணாவிரதம் இருந்தோம். கைது பண்ணி சாயந்தரம் விட்டாங்க.
ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு இதெல்லாம் மக்களோட சேர்ந்து போய் கலெக்டரை கொடுக்க போனோம். அரெஸ்ட் பண்ணி 22 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் விட்டாங்க. மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தணும். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை. பிஎம் ஆஃபீஸிலிருந்து கூப்பிட்டு பேசினாங்க. அவங்க உங்களுடைய மனுவை ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும், அதாவது ஹிந்திலையும் அனுப்ப முடியுமா, தமிழில் வந்திருக்கு அப்படின்னாங்க. நான் உங்கள்கிட்ட ரிப்பேர் பண்ணேன். நம்மளுடைய பாரத பிரதமர், நம்ம இந்திய நாட்டில் பல மொழிகள் பேசப்படுகிற ஒரு நாடு நம்ம நாடு. அதில் ஒன்று பாரத பிரதமருக்கு தான் எல்லா மொழியும் தெரியுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மொழிகளை தெரிஞ்சிருக்க பிஏ அவங்க கூட வச்சுக்கிட்டு, ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் நியாயம் கிடைக்கங்கோசம் இந்த மனு அங்கே சென்னைக்கு டெல்லிக்கு போகுது. அப்போ அந்த மனுவுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினேன். சரி, உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். நாங்கள் அதுக்கப்புறம் தெரியப்படுத்தலை. சிஎம் ஆஃபீஸில் கொடுத்த மனுவுக்கு 12 முறை நான் ஃபோன் பண்ணி பேசினேன், எடுக்கலை. 13ஆம் முறை பேசினாங்க, இன்னும் நடவடிக்கை இல்லையா, கரூர் டிஎஸ்பிக்கு அனுப்பிச்சிருக்கோம், நடவடிக்கை எடுக்கலையா, நாங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். கரூர் டிஎஸ்பி எங்களெல்லாம் பொய் கேஸ் போட்டு உள்ள தலை ரிமாண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு கேவலமாக பேசினார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதை நாங்கள் பதிவு பண்ணி அனுப்பிச்சுடுறோம் அப்படின்னாங்க. இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்க கிடையாது. எந்த நேரத்திலும் அந்த 80 வீடுகளும் சினிமா படத்தில், ரமணா படத்தில் வரக்கூடிய நிலை மாதிரி நிச்சயமாக வரும். விழுந்ததுக்கு அப்புறம் அத்தனை பேர் அங்கே போய் நின்று அந்த உயிரை காப்பாற்ற முடியுமா, போன உயிரை திரும்பி கொடுக்க எடுத்துட்டு வர முடியுமா, எந்த அரசு அதிகாரியாலும் எந்த அரசியல் தலைவர்களால் முடியுமானா சத்தியமாக முடியாது. ஆகவே தான் அத்தனை உயிர் போகிறதுனால என்னுடைய உயிரை கொடுத்து ஏன் உயிரை எடுத்துக்கிட்டாவது அந்த அரசு காலனியில் இருக்கக்கூடிய வசந்த நகர் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும். டிடிசிபி அப்ரூவ் பிரகாரம் தார் சாலை போடலை, சாக்கடை கட்டலை, குடிநீர் நீர் கொடுக்கல, விளம்பரப்படுத்தி குடிநீர் கொடுக்கல, தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த நேரத்தில் விழுன்னு தெரியாது, அவ்வளோ கொடுமையாக இருக்குது. நீங்கள் இறைமுறை வழிபாடு டூ ஆர் டைன்னு என்னுடைய சேனல் ஒன்று இருக்குது. அதில் இந்த சம்மந்தப்பட்ட அத்தனை மக்கள் பேசுகிற வீடியோவும் அதில் போட்டிருக்கேன். நாங்கள் இதுவரை நடத்தின போராட்டங்களுடைய விஷயங்களும் அதில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்து நிச்சயமாக நல்ல செஞ்சு கொடுங்க. இறுதியாக நான் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கேன். 22/5/1964 நான் பிறந்தேன். 22/5/1924 2024 எனக்கு 60 வயசு நிறைஞ்சிருச்சு. அன்னைக்கு சந்திக்க முடிஞ்சால் தான் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறேன். இதுலேருந்து 30 நாள் 22/6/2024க்குள் வசந்தம் நகர், கரூர் பகுதியில் இருக்க அரசு காலையில் இருக்கிற வசந்த நகர் மக்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நான் யாருக்கெல்லாம் மனு கொடுத்தோம், கரூர் கலெக்டர் இருந்து ஜனாதிபதி வரையிலும் மனு கொடுத்துருக்கோம், அனுப்பிச்சிருக்கோம். இந்த இடத்துல ஏதாவது விதத்தில் என்னுடைய உயிரை வித்தியாசமான முறையிலே மாய்த்துக் கொள்வேன். இதில் எந்த அளவும் மாற்றமே இருக்காது. ஏன்னா எந்த அளவுக்கு கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேங்கிறத ஏற்கனவே பல போராட்டங்கள் நடத்தினது நான் உங்களுக்கு வர சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நடக்கும். அது ஜனநாயகத்தினுடைய 3 தூண் கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. 4வது தூணான பத்திரிகை துறை நிச்சயமாக நினைத்தால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க முடிய உணர்வோடு நான் இங்கே பேசிட்டு இருக்கேன். ஆகவே இது என்னுடைய இந்த நியாயமும் நீதியும் தர்மமும் கிடைக்காத நாட்டிலே உயிர் வாழ விரும்பாதனால 30 நாளுக்குள்ள அந்த வசந்த நகர் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கப்படவில்லை என்றால் 31வது நாளிலிருந்து 36 நாளுக்குள்ள அந்த ஒரு வாரத்துக்குள்ள நான் எங்கே ஜனாதிபதி மாளிகை முன்போ, பிரதமர் ஆபீஸ் முன்போ, உள்துறை அமைச்சர் அலுவலகம் முன்போ, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்போ, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆபீஸ் முன்போ, அல்லது கவர்னர் ஆபீஸ், தமிழ்நாட்டினுடைய கவர்னர் ஆபீஸ் முன்போ, அல்லது சிஎம் ஆபீஸ் முன்போ, அல்லது தமிழக சட்டமன்றத்தின் முன்போ, அல்லது மாநில மனித உரிமை ஆணையத்தின் முன்போ, அல்லது சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்போ, அல்லது கரூர் கலெக்டர் ஆபீஸ், இந்த 10 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல என்னுடைய உயிரை நிச்சயமாக மாய்த்துக் கொள்வேன். என்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டு கரூர் மாவட்டம் அரசு காலனி வசந்த நகர் மக்களுக்கு நியாயத்தை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒருத்தர் வழக்கு போட்டு அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. நுகர்வோர் கோர்ட்டில், கரூர் நுகர்வோர் கோர்ட்டில் ஒரு பத்திரிகை துறையில் வேலை செய்கிற ஒருத்தர் தான் வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கை நல்லா விசாரணை நடத்திட்டு இருந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா நீதிபதியை மாறிட்டார். இதெல்லாம் சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா நிறைய அனுபவிச்சேன். நாங்கள் நியாயமான போராட்டம் நடத்திருக்கோம். நீங்கள் வழக்கு தொடர்ந்து போகணும்னா வக்கீலுக்கு பீஸ் கொடுக்கணும். அது காலகாலமாக இதே 3 வருஷமாக கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் வரணும், ஏற்கனவே ஒருத்தர் துரத்துருக்காரு, அதே நடந்துகிட்டு இருக்கு. அவரு எங்கள் மேலே போட்டிருக்காரு வழக்கு. அதாவது அந்த இடத்த நாங்கள் விற்க விடாமல் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு எங்கள் மேலே பொதுநல வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க. நாங்கள் போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அதை நடத்திட்டு இருக்கோம். இங்கே இஎம்ஐ கட்டவே வழி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கோம் மக்கள். எப்படி வழக்கம் நடத்த முடியும்? ஒரு அரசாங்கத்தில் போய் ஒரு வக்கீலில் போய் வச்சு பண்ணணும், வக்கீல் ஃபீஸ் கேட்கணும், வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கணும், வாய்தாக்கு போகணும். இங்கே இஎம்ஐ கட்டுறதுக்கே முடியாமல் இருக்கும். வாய்தாக்கு எப்படி வழக்கம் நடத்த முடியும்? நியாயம் எங்கேயும் கிடைக்கலைங்கிறனால தான் எங்களை வருத்தி போராட்டம் நடத்துகிறோம். உயிரை பணம் பற்றி யாராவது, அதாவது மெழுகுபடுத்தி எப்போ தன்னை வருத்தி மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்குதோ அதுபோல் என்னை வருத்தி அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு முடிவோடு நாங்கள் வந்திருக்கேன். நான் அந்த உணர்வுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னு தயவு செய்து கேட்டுக்கிறேன்.
வழக்காடு மன்றத்துக்கு போனால் என்ன நடக்கணும் தெரியாமல் இருக்கு, உங்களுக்கு அத்தனை பேத்துக்குமே தெரியும். நீதிமன்றத்துக்கு போனால் நியாயம் கிடைக்குமா? நிச்சயமா. அங்கே போகணும்னா யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் ஜெயிக்க முடியும், எல்லாரையும் ஜெயிக்க முடியாது. என்கிட்ட கோடிக்கணக்காக பணம் இருக்கு, நான் யாரையா இருந்தாலும் விலைக்கு வாங்குவேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகம், வசந்தம் பில்டர்ஸ் நிர்வாகம் சிவராமனும் நிர்மலா சிவராமன் சொல்றப்போ எங்கே உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்? அது நடந்திருக்குது அங்கே கரூரில், அது நேரடியாக பார்த்தோம். ஒரு அதிகாரியை கொண்டு கொடுக்குறோம், டிஎஸ்பி அப்படியே ஜிபே எடுத்துட்டு சொல்லி எங்களை பார்த்துட்டு பின்பக்கம் போகிறாங்க. அப்போ என்ன நடந்திருப்பாங்க? கரூர் டிஎஸ்பி மனு போயிருக்குன்றாங்க, அவர் விசாரணை நடத்தாமல் அவர் எங்களை கேஸை போட்டு உள்ள தள்ளிடுறோம் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறப்ப மக்கள் எல்லாம் பாவம்.